ஸ்ரீ லிங்க புராணம் 22ஆம் பகுதி. வராகன் சுயரூபம் பெறுதல். ஹிரண்யாக்ஷன் வராக வடிவில் வந்த பரந்தாமனை எதிர்த்து போரிட வராகவதாரம் எடுத்த திருமால் அசுரன் மீது பாய்ந்து அவனை கீழே தள்ளி அவன் மார்பில் ஏறி கூரிய கோரை பற்களால் அவன் மார்பை பிளந்து இரத்தத்துடன் ஆவியையும் குடித்து அவன் பதுக்கி வைத்திருந்த பூமியை மீட்டு தம் கொம்புகளில் தாங்கியவாறு வெளிப்பட்டார். அது கண்டு தேவர்களும் நிலமகளும் மகிழ்ச்சி பெற்றனர். அரக்கனை கொன்ற பின்னும் ஹரியின் கோபம் தணியவில்லை. அதனால் அச்சமுற்ற தேவர்கள் பரமேஸ்வரரிடம் முறையிட ஈசனார் மாதவனை நெருங்கி அவருடைய கடைவாய் கொம்புகளில் ஒன்றை பற்றி உடைத்தார். அப்போது பன்றி வடிவிலிருந்த நாராயணமூர்த்தி சுயரூபம் பெற்று ஈசனாரை துதி செய்து வணங்கினார். 22ஆம் பகுதி நிறைவடைந்தது.